எல்லாம் வல்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சர்வ படைப்புகளுக்கும் சொந்தக்காரன் அவனாகவே இருக்கிறான். அவனை படைப்பவனாகவும் பரிபாலிக்கின்றவனாகவும் அளிக்கின்றவனாகவும் ஆக்கின்றவனாகவும் இருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் சத்தியத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டிய உத்தமர்கள், குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னவர்களது அடிச்சுவட்டை தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள், தோழர்கள், அறிஞர் பெருமக்கள் அந்த வரிசையில் எம் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் ஒரு விஷயத்தை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துக்கு ஆழமாக பதியச் செய்து அந்த செய்தியை சொல்லிதான் அந்த சஹாபாக்களுக்கு தன்னுடைய உபதேசத்தை செய்வார்கள். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் அதனை மிக தெளிவாக சொல்லுகின்ற வசனங்களாக இருக்கிறது. அருமை தோழர்களை, அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு எந்த அடிப்படையில், எந்த தருணத்தில், எப்போதெல்லாம் அஞ்சு கொள்ள வேண்டிய அந்த முறைகளின் அடிப்படையில், அல்லாஹு தஆலா எந்த அடிப்படையில் என்னை பயந்து கொள்ளுமாறு சொன்னானோ அந்த அடிப்படையை பின்பற்றி நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களை அந்த ஞாபகத்தை ஊட்டுகின்றவர்களாக, அந்த செய்தியை சொல்லி தன்னுடைய உபதேசங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருந்தார்கள். இந்த குத்துபாவின் துவக்கத்திலே அந்த சிந்தனையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபித்துவத்தின் செய்தியோடு இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த செய்தியை அழகாக சொல்லுகிறான். நாங்கள் எந்த ஒரு சமுதாயத்தையும் எங்கட நேரான வழியை அந்த சமுதாயத்துக்கு வழங்காமல் வெறுமனே விட்டதே கிடையாது. எல்லா சமுதாயத்துக்கும், உலகத்தில் எந்த சமுதாயமாக வாழ்ந்தார்களோ அந்த சமுதாயத்துக்கெல்லாம் எங்களுடைய தூது செய்தி சென்றுதான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி, அதனுடைய கடைசி நபராக, முழு உலகத்துக்கும் சொந்தக்காரராக, மிகச் சிறப்பான வழிமுறைகளை, பண்பாடுகளை, நாகரிகங்களை உள்ளடக்கிய ஒரு குணாதிசயமான ஒரு மனிதரை இந்த உலகத்துக்கு முத்தாக நாங்கள் தருகிறோம் என்று பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற காட்சிகளை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவை செய்கின்ற, தன்னுடைய தாவாவுடைய பயணத்திலே எத்தனை விதமான கஷ்டங்களை, எத்தனை துன்பங்களை, எத்தனை துயரங்களை அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள், எந்த விதமான எத்தகைய விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை ஒரு மனுஷன், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் கண்டுகொள்ள வேண்டிய, அதனை படிக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. நாமெல்லாம் இன்றைக்கு கொள்கையை பேசுறோம், கொள்கைக்காக வேண்டி குரல் கொடுக்கிறோம். எந்த விதமா எப்படியான பல பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய வாழ்க்கையில சுமந்து கொள்கிறோம். அப்பெல்லாம் மனம் தளர்ந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். பல சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம், இந்த தாவா களத்தில் பிரச்சனை என்று வந்தா விட்டு போட்டு ஓடிடுவாங்க. பிரச்சனை தங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுகிறதா, அதை ஜீரணிக்க முடியாமல் அந்த நேரத்தில் சீராவை மறந்து, சுண்ணாவை மறந்து வேறு விதமான செய்திகளுக்கு போய் அந்த எதிர்த்தாக்குதலை செய்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம்.
ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருது, இவர் தாவா செய்யறாரு, குர்ஆன சொல்றாரு, சுன்னாவை சொல்றாரு, சொல்லிக் கொண்டு இருக்கக்கொள்ள அவருக்கு எதிராக சமூகத்திலிருந்து பலமான ஒரு அடி உழுகுது என்று சொன்னா இவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்க எந்த வழியை பின்பற்றினாங்களோ அதை விட மோசமான ஒரு வழியை பின்பற்றி அவன் அடக்கிறதுக்கு பார்க்கிற. சர்வ சாதாரணமாக இந்த காட்சி எல்லா மட்டத்திலையும் பார்க்கிறோம், எல்லா அமைப்புகளையும் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தூதருடைய சீராவிலே ஒருவன் பாய்ந்து அதிலே அவன் அப்படியே நினைத்து பார்த்தான் என்று சொன்னால், அப்படியே குளித்து பார்த்தான் என்று சொன்னால், இந்த மனுஷன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாராம். ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் கஷ்டங்கள் பட இயலுமா என்று அவன் சிந்திக்கின்ற அளவுதான் அந்த சீராவுடைய ஒவ்வொரு முத்துக்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவை ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக தாவாவை செய்கின்ற ஒரு காலகட்டத்தை அப்படியே கொஞ்சம் மனக்கண் முன் கொண்டு வந்தோம்னா அழகாக விளங்கும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாவாவினுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த மக்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்றாங்க. மிக ஆழமான ஒரு செய்தி. அது சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு தாவா செய்கிறேன், வஹீனுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய கருத்துக்களை, வேத வசனங்களை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். ஆனா நீங்க அதை பின்பற்றீங்க இல்ல, எடுத்துக்கொள்றீங்க இல்ல, சந்தேகமான கருத்துக்களை தான் நீங்க முன்வைக்கிறீங்க. என்னுடைய நான் இப்போது சொல்லுகின்ற கருத்துக்கள் இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனா சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய இந்த கருத்தை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பழைய காலத்தை பாருங்கள். உங்களுக்கு முன்னால தான் நான் வாழ்ந்தேன், உங்களுக்கு முன்னால தான் இருந்தேன், உங்களோடு சமமாகத்தான் பழவினேன். என்னுடைய கடந்த வாழ்க்கையை பார்த்து நிகழ்காலத்தில் இருக்கின்ற கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்து தான் எனக்கும் உங்களுக்கும் பெரும் பிரச்சனையான கருத்து. எனக்கும் உங்களுக்கும் சவாலான கருத்து என்ன தெரியுமா? இந்த கருத்து தான். என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், என்ற கடந்த வாழ்க்கையை பாருங்கப்பா, நிகழ்காலத்தை நம்புறதுக்கு. இன்றைக்கு எங்களால யாராலே சொல்லலாமா அந்த கருத்தை? நம்ம கொள்கைக்கு வந்துட்டோம், சத்தியத்தை சொல்றோம். மக்களே, நான் என்ற கடந்த வாழ்க்கையை பார்த்து நான் இப்ப சொல்ற கருத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலாமா? யாராலே முடியுமா? முடியாது. ஏண்டா பழைய காலத்தில் நாங்க அப்படி வாழ்ந்தீக்கல்ல. நாங்க எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் மனுஷ அற்பத்துக்கு செஞ்சு கொண்டிருந்தோம். யார் யாருக்கு அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய இடத்தில எல்லாம் பெரியவர்களை நினைத்துக் கொண்டிருந்தோம். ரப்பானியத்துக்கு எதிராக எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சோம், மனிதத்துவத்தை மீறி செஞ்சோம். மனிதத்துவம் கொண்டுகிறே, இந்த மனிதத்துவத்தை எல்லாம் மீறி நாங்க பல விடயங்களை செஞ்சுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், என்ற கடந்த வாழ்க்கையை பார்த்து நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே அவங்க கற்பனை செய்வது போல அல்ல, நீங்கள் மிகவும் முன்மாதிரியாக, ஒழுக்க சீலராக, ஒழுக்கத்தின் முன்மாதிரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி அந்த நபியை விஸ்தீர்ணப்படுத்துகின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையிலே வாழ்கிறார்கள். தந்தையை இழந்து, தாயை இழந்து எங்களோட சமுதாயத்தில் அப்படியானவங்க பார்க்க முடியாது. பாப்பாவும் இல்ல, உம்மாவும் இல்லண்டா, புள்ளகள் எந்த எக்கேடு கட்டாலும் பரவாயில்லைன்னு சமுதாயத்தாலே உடப்படுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன சொல்லுவான்? பெரிய ஒரு தாதாவாய்ப்பான், ஒரு பெரிய சண்டியனாய்ப்பான், ஊரெல்லாம் அப்படி குலுக்க வச்சு கொண்டிருப்பான். என்னப்பா அவனுக்கு உம்மாவும் இல்ல, வாப்பாவும் இல்லை, ஆனா அது அப்படியே தான் வளர்ந்துட்டான். சாதாரணமா சொல்றோம். அந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள். அந்த மக்கள் அல்மை தூதரை காட்டுவார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு. இந்த முகம்மது மாதிரி நீங்க இருங்களே அப்பா, இந்த முகம்மது மாதிரி உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்களே அப்பா, இந்த முகம்மது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எப்படி அழகா நடக்கலாம், அப்பா உம்மா இல்லாத புள்ள எப்படி அழகாக நடக்கிறான் என்று அந்த மக்கள் அப்படியே விழித்து சுட்டி காட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து
கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து சமுதாயத்திலே உயர்ந்த லெவலிலே வைக்கிறார்கள், உயர்ந்த மட்டத்திலே வைத்து அவருக்கு பின்னால் தான் அடுத்த அனைத்து சமுதாயமும் என்று சொல்லுகின்ற அளவு தன்னுடைய வியாபார கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், நடத்தையா இருக்கட்டும், குடும்ப உறவுகளை பேணுகின்ற விஷயமா இருக்கட்டும், எல்லா மட்டத்திலேயும் அவருடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக அமைந்திருந்ததை அந்த களத்திலே இருந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரை சுட்டிக்காட்டிய மக்கள் வஹீனுடைய கருத்துக்களை சொன்னபோது தூக்கி எறிகிறத பார்க்கிறோம். யாரு கட்டி அணைத்து தந்த பிள்ளை, தனக்கு தன்னுடைய சகோதரனுக்கு பிறந்த பிள்ளை, இலங்கை அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த முக்கியமான மகன் குடிமகனாக இருக்கிறான் என்று சொன்ன அந்த மக்கள் வஹீனுடைய குர்ஆனுடைய சுன்னாவுடைய கருத்துக்களை சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற தருணத்திலெல்லாம் எதிர்த்து அவர்களை காரி துப்புகின்ற அளவு நடாத்தினார்கள் என்பதை நாங்க வரலாற்றில் பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சகோதரர்களே. அபூலஹப் என்பவன் எங்களுக்கெல்லாம் தெரியும். தப்பத் எதா அபீலஹபி வதப் என்று அல்லாஹ் சொல்லி மிக கேவலமாக மதிக்கப்பட்ட ஒருத்தன். இவன் திட்டமிட்டு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அடிப்படையிலே இந்த தூது செய்தியை அடக்கலாமோ அடைக்கலாமோ முட்டுக்கட்டைகள் எல்லாம் போட வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த அடிப்படையிலே சிந்தித்து திட்டமிட்டு பல செய்திகளை செய்கிறான். மக்கள் எல்லோரும் காபாவை தரிசிக்க வருகின்ற ஒரு காலகட்டத்திலே அந்த அபூலஹப் என்பவன் அவன் திட்டமிடுகிறான். இந்த தருணத்தில் முஹம்மத் அவருடைய கருத்துக்களை மற்ற ஹஜ்ஜுக்கு வருகின்ற மக்களுக்கு சொல்லுவார், எப்படியாவது இவரை தடுக்கணும் என்று திட்டமிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை போய் சந்திப்பார்கள். சந்திச்சு வஹீனுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, குர்ஆனுடைய செய்தியை சொல்லுவாங்க, ரப்பானியத்தை வணங்குமாறு சொல்லுவாங்க. அதோட திரும்பி பார்த்தா இந்த அபூலஹப் ரசூலுல்லாஹ் கடந்து அடுத்த மக்கள் மனுஷற்ற போவாங்க, பின்னால சொல்லுவான், இவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், சின்னொரு பிரச்சனை இது ஆளுக்கு, இவர பேச்ச நம்பாதீங்க என்று சொல்லுவான். இவருக்கு பைத்தியம் பிடிச்சிக்குது, அவர் ஒரு சூனியக்காரராகிறார், சாஸ்திரக்காரராகிறார், இவருடைய கருத்துக்களை நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க என்று ஊதி அவருக்கு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த நபரை சந்தித்தால் இப்படி திட்டமிட்டு தாவா முயற்சிகளை எல்லாம் தடுக்கின்ற ஒரு மனிதராகத்தான் இந்த அபூலஹப் என்றவன் இருக்கிறான். பெரிய ஒரு ஷைத்தான். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இரண்டு மக்கள் உம்மு குல்தூம் ருக்கையா என்கின்ற இரண்டு மக்கள் இந்த அபூலஹபுடைய இரண்டு பிள்ளைகளை உத்துபா உத்தைபா என்கின்ற ரெண்டு பேரை திருமணம் முடிச்சுக்கிறான். ஒரு நாள் இந்த அபூலஹப் தன் பிள்ளைய கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், முகம்மத எந்த அடிப்படையில எல்லாம் தடுக்கணும் நினைச்சேனோ அவனுடைய செய்தியெல்லாம் எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சேன், முடியல. அதனால எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க. நீங்க ரெண்டு பேரும் அவரோட ரெண்டு மக்களை திருமணம் முடிச்சிருக்கீங்க. இப்ப என்ன செய்யுங்க, அவங்க ரெண்டு பேரையும் விட்டு போடுங்க, வாளா வெட்டியா ஆக்கி போடுங்க. சொல்ற கருத்து அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற கருத்து என்ன சொல்றாரு, தண்ட ரெண்டு பிள்ளையும் விட்டு போடட்டுமா, தண்ட மக்களை கூப்பிட்டு உபதேசமா செய்யறான். அவங்க ரெண்டு பேரும் செய்யவும் செய்யறாங்க. ரெண்டு பிள்ளைகளையும் தலாக் அல்லது வாளா வெட்டியாக அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே போட்டு பாருங்க. என்ற பிள்ளை கொள்கைக்காக வேண்டி, கொள்கையும் நான் சொல்லுகின்ற கருத்துக்களுக்காக வேண்டி தலாக் சொல்லப்பட்டு வாளா வெட்டியாக்கப்பட்டு என்ற வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிற ஒரு காட்சி ஒன்று எங்க யாருக்காவது நடந்திருக்குதா? அப்படி நடந்திருந்தா நாங்க அதை ஏற்றுக்கொள்வோமா? தாவாவுல இருப்போமா இல்ல ஓடி போவோமா? தாவாவுல இருப்போமா இல்ல ஓடி போவோமா? எத்தனை பேர் ஓடி போய்க்கிறான்?
என்ற புள்ளோட வாழ்க்கை இல்லாம பேசிரும், என்ற குடும்பத்திட நிலைமை, என்ற நானா தம்பி, என்ற காக்கா மச்சான். சாதாரணமா பார்ப்போமே, சாதாரணமா ஒரு திருமண விழா நடக்கும். இஸ்லாத்துக்கு முரணான எல்லா விஷயங்களும் நடக்கும். திருமணம் பேசினத்தில இருந்து திருமணம் தாலி கட்டி அதுக்கு அங்கால போய் வலிமாண்டு சொல்லி ஒரு குப்பையை செஞ்சு, வலிமை கிடையாது இந்த காலத்தில், கொள்கை சகோதரர் ஒரு சிலருக்கு மத்தியில தான் இந்த பண்பாடு வளர்ந்திக்குது. பெரும்பாலான கொள்கைவாதிகள்கிட்ட கூட இந்த வலிமாவுடைய கலாச்சாரம் இன்னும் வரல. இன்னமும் அந்த பொன் வீட்டு சாப்பாடு, மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடு, அந்த வீட்டு சாப்பாடு, இந்த வீட்டு சாப்பாடு, பழங்கொடுக்கல் வாங்கல், தாலி கட்டுது, எல்லா குப்பையும் ஒட்டுமொத்தமாக இந்த கொள்கைவாதிகளுக்கு மத்தியிலும் நடக்குது. களையப்படணும். இந்த விருந்துக்கு ஒரு கொள்கை சகோதரர் சொல்வார், நான் போகல. அவர் சொல்லுவாரு, இவங்க சொல்லிதான் இருக்கிறாங்க, நான் போக மாட்டேன், இஸ்லாத்துக்கு முரணாக நடக்குதுன்னு சொல்லுவாரு. இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எங்க பக்கத்து வீடு, முகத்தை கூட கொஞ்சம் காட்டிட்டு வரத்தானே வேணும், முகத்தையாவது கொஞ்சம் காட்டிட்டு தானே வரணும். இல்லாட்டி சொல்லுவாரு, எங்கட மாமட மகள், மச்சாண்ட மகள், இப்படி சொல்லி சொல்லி அந்த குப்பைக்குள்ளே போய் விழுகின்ற சமுதாயமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். உறுதி கிடையாது. உறுதி இந்த அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அசைந்தது கிடையாது. தண்ட புள்ள வாளா வெட்ட வரட்டும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு முன்பு நான் அவர்களுக்கு அடிமையாகிறதுக்கு எந்த காரணத்திலும் விடமாட்டேன், எந்த அடிப்படையில் விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற மிகச்சிறந்த பண்பாடோதான். அதனாலதான் அவர்கள் இந்த உலகமே அவர் அன்றைக்கு மதிக்குது. அன்றைக்கு அவர் வளைந்து கொடுத்திருந்தால், நெகிழ்ந்து கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொள்கை அந்த அல்லாஹு தாலா அவரை பாதுகாத்தான். பல சமயங்களிலே தற்கொலைக்கு முயற்சித்தவர் அல்லாஹ்வின் தூதர். ஆனால் தடுத்து அவர்களுக்காக வேண்டி நீங்கள் எந்த அடிப்படையிலும் விலகிச் செல்ல வேணாம் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு அவர்களை முன்மாதிரியாக ஆக்கினான். அவருக்கு வஹீனுடைய கருத்துக்களை அனுப்பி முன்மாதிரியாக்கினான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கும். கோடீஸ்வரன் புள்ளைய மாத்திரம் பார்ப்போம். லட்சாதிபதியோட புள்ளைய கொள்கை பார்க்கறது கிடையாது. கொள்கைக்குதா, என்னால ஒழுக்கமா நடப்பானா, குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்பட்டவனா, கிடையவே கிடையாது. அவனுக்கு லட்சம்டா இவனும் லட்சத்தை தேடுவான். கோடிபதினா கோடிபதியை தேடுவான். லண்டனைத்தான் தேடுவான். டாக்டரை தான் தேடுவான். கொள்கை எந்த அடிப்படையிலும் கொள்கையை பார்க்கின்ற இல்லாத ஒரு நிலையில தான் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் அந்த சமுதாயத்தை வழிநடத்த, அவர்களுடைய சீராவை, ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய சீராவையும் சுன்னாவையும் ஒரு படிக்கின்ற பொழுது உல ரீதியாக படிக்கணும். இன்றைக்கு அறிவு கூடிருச்சு, எல்லாத்தையும் தொழில்நுட்பமாகவே நினைக்கின்ற காலம். அது எந்த லெவல்ல வளர்ந்துருச்சோ அந்த லெவலுக்கெல்லாம் வளர்ந்துட்டு, ஆனா அதை உள்ளத்தில் எடுத்து இந்த ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாரா, இந்த அடிப்படையிலே நடந்திருக்கிறாரா என்று ஒவ்வொரு மனிதன் சிந்திக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அருமை தூதருடைய வரலாற்றிலே நாங்கள் நிறைய படிப்பினைகளை பார்க்கலாம். அதற்கு பிரதானமான காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அங்கே மனிதத்துவத்துக்கு ஆகப்பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிக்கும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வினுடைய வழிகாட்டல் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூணாவது செய்தி, அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் மறுமையை நோக்கியதாகத்தான் இருந்துச்சு. முதலாவது அல்லாஹ்வினுடைய வஹி, அல்லாஹ்வினுடைய நாட்டம், அதற்கு மிஞ்சியது ஒன்றுமே கிடையாது. இரண்டாவது அம்சம் மனித நேயம். ரசூலுல்லாஹ் மனித நேயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் இந்த உலகத்திலே வாழ்ந்த எவராலும் கொடுக்கப்படவில்லை, சத்தியமாக சொல்லலாம். அந்த அளவு மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மாயிஸா ரலியல்லாஹு அன்ஹு வாராரு ரசூலுல்லாஹ்ட்ட. மாயிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க.
வந்து அந்த தான் செஞ்ச ஒரு குற்றத்தை சொல்றாங்க. தான் ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன் யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 3 அல்லது 4 முறை முகத்தை அப்படி திருப்பி கொள்றாங்க. முகத்தை திருப்பி, ஏன் அப்பா இது சொல்லணும், ஏன் சொல்லணும்? நம்ம ட்ரஸ்டிமார்ன்னு சொல்லிச்சுன்னா செஞ்சுட்டேயா, யாரு பொம்புல, எப்ப செஞ்சாய், எத்தனையாவது கேள்வியை கேட்டு நோட்டீஸ் அடிச்சு ஊர்லயே தொங்க விட்டுருவானு. ரசூலுல்லாஹ் அந்த பெண் யாருன்னு கூட கேட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் மாயிசா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தான் விபச்சாரம் செஞ்சேன்றாங்க. 3 முறை அல்லது 4 முறை, 2 விதமாக ஹதீஸ் வருது. அதனால தான் சொல்றேன், 3 முறை அவர்கள் அவருடைய முகத்தை திருப்பி இந்த மனுஷருக்கு என்னமா நடந்துருச்சான்னு பாருங்கன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த அடுத்த சஹாபாக்களை பார்த்து இவருக்கு ஏதாவது நடந்துருச்சான்னு பாருங்க, தீரமாக விசாரிக்கிறாங்க. ஆனா பல ஹதீசுகளை நான் பார்த்திருக்கிறேன், எந்த ஒரு ஹதீஸிலும் நீ எந்த பெண்ணோடு என்று கேட்டது கிடையாது. எந்த பெண்ணோடு தவறாக நடந்த என்று ரசூலுல்லாஹ் கேட்டதே கிடையாது. அதை விடவும் சிறப்பான செய்தி, அவர்கள் அந்த சஹாபாக்கள் இவருடைய குற்றத்தை பெரிதாக சொன்னார். இந்த பெரிய ஒரு பாவத்தை இந்த மனுஷன் செஞ்சுக்காரு என்று அந்த ரசூலுல்லாஹ் கேட்கின்ற அளவு அந்த சஹாபாக்கள் கதைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அந்த சஹாபி மாயிசா ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவரை சுவர்க்கத்திலே இருக்கின்ற நீர் ஆற்றிலே, ஓடையிலே, அந்த ஆற்றிலே குளித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? விபச்சாரம் செஞ்சு உலகத்திலேயே அந்த தண்டனையெல்லாம் பெற்றுக்கொண்டு நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை இழந்த ஒரு சஹாபியை பார்த்து, இந்த மனுஷன் இந்த உலகத்திலே அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சிட்டாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுடைய சமுதாய அமைப்பு எப்படி இருக்குது, ட்ரஸ்டிமார்கள் தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அந்த அளவு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஜுகைனா கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி வாரா, கற்பம் தரிச்சு கொண்டு வாரா, கற்பத்தோட வாரா, வந்து யார் ரசூலுல்லாஹ் குத்தம் செஞ்சுட்டேன், யார் ரசூலுல்லாஹ் குத்தம் செஞ்சுட்டேன், தவறு, என்ற இந்த வகுத்தில் இருக்கிற பிள்ளை வேறொருத்தர், இந்த கணவருக்கு இல்லை வேறொரு ஆளுக்கு சொந்தம். சுப்ஹானல்லாஹ், போம்மா பிள்ளைய பெத்தெடுத்து போட்டு வா. திருப்பி வாரா அந்த பெண்மணி, திருப்பி போம்மா, பால் கொடுத்து 2 வருஷங்கள் அந்த பிள்ளை என்னமா தின்ற அளவுக்காவது. இந்த மனித நேயம் உலகத்தில் எவர்கிட்டையாவது இருக்குமா? எந்த மனுஷத்தையாவது இருக்குமா? அல்லாஹ்வின் தூதர் அந்த அடிப்படையிலே அந்த சமுதாயத்தை வழிநடாத்துகிறார்கள். அடுத்தவரை பத்தி பேச கிடையாது, பேச முடியாது. அடுத்தவரை பற்றி அவருடைய பொருளாதாரத்திலே எந்த ஒரு அழிவையும் ஏற்படுத்த முடியாது. அந்த மனிதருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையையும் சொல்ல முடியாது. பல சந்தர்ப்ப இந்த மனுஷர் மன் சத்தர முஸ்லிமன் சத்தர உல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா. யாரு உலகத்துல ஒரு மனுஷருடைய குறைய மறைச்சிறாரோ, அல்லாஹ் அந்த மனுஷருடைய குறைகளை எல்லாம் மறைச்சி இந்த உலகத்திலே மறைச்சு போட்டு நாளைக்கு மறுமையிலும் அந்த மனுஷருடைய குறைகளை எல்லாம் மறைச்சு போடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, அடுத்தவண்ட விஷயத்துல கையடிக்காதீங்கப்பா. உங்களுக்கு தெரியுதா, ஒரு மெசேஜ் வருதா, மறைச்சிருங்க, யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே மறைச்சு போடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நிலைமை? அது ஒரு மெசேஜை கேட்டா டீ கடையில போய் சொன்னாதான் அவனுக்கு ராவிக்கு தூக்கமே வரும். அடுத்தவன்ட்ட சொன்னாதான் அவருக்கு தூக்கம் வரும். கொஞ்சம் பேருக்கு சொல்லுவாங்க, செவத்துக்கு காதுக்குதா, செவத்துக்கு காது இருக்குது. அந்த அளவு ஒரு மெசேஜ், சின்ன ஒரு தகவல், பஸ்ல 2 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து போயிருப்பாங்க, அதுக்கு போடுற ஒரு கூத்தும் அதுக்கு போடுற ஒரு வர்ணனையும் அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விடும். எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது, ஆனா சேர்த்து வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பண்பாடுகள் எல்லாம் மோசமாகி அப்படியே மாறிப்போன ஒரு சமுதாயத்திலே தான் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவுக்கு நாங்கள் போவோம்.
ரசூலுல்லாவுடைய சீராவை படித்து நம்மளுக்கெல்லாம் முகவரி தெரியாம இருக்குது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எங்களுடைய இளைஞர்களாயிருக்கட்டும் பெரியவர்களாயிருக்கட்டும், எங்களோட முகவரி என்னன்னு தெரியா? ஊட்டு முகவரி அல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் முகவரி வஹி. அந்த வஹின்ற முகவரிக்கு போங்க, அதுல இருந்து எடுங்க. ஒவ்வொரு செய்தியா எடுத்து நான் அதை கடைபிடிக்கிறேன், நான் அந்த செய்தியை கடைபிடிக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தால் சத்தியமாக எங்களை விட சமுதாயத்தில் சிறந்தவர்கள் யாருமே கிடையாது என்ற அளவு மிகச் சிறந்த சமுதாயமாக இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல ஒரு வரலாறு பாருங்க. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோடு இருந்து கொண்டே இருப்பேன், பல சந்தர்ப்பங்களில் சந்திப்பேன், பாதையிலே சந்திப்பேன், மஸ்ஜிதிலே சந்திப்பேன், மற்றும் எல்லா இடங்களிலே சந்திப்பேன். அவங்க என்னோட சிரிச்சு கொண்டே பேசுவாங்க. என்னைய என்னோட எந்த நேரமும் சிரிச்சு கொண்டே பேசுவாங்க. எனக்கு ஒரு டவுட், உலகத்துல ரசூலுல்லாஹ் என்னையத்தான் ஆக கூடுதலா விரும்புறாராய்க்கும் நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்னையத்தான் ஆக கூடுதலாக விரும்புறாராய்க்கும்னு நான் நினைச்சு கொண்டு ஒரு நாள் அந்த டவுட்டை, அந்த சந்தேகத்தை தெளிவுபடுவதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், உலகத்துல ஆக உங்களுக்கு நீ மிக நெருக்கமான ஒரு ஆள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா அல்லது நானா? யார் கேட்கிறது? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, உலகத்துல நீங்க மிச்சம் விரும்புற ஆட்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா அல்லது நானா? ரசூலுல்லாஹ் சொல்றான் அபூபக்கர். பொய் சொல்றது கிடையாது ரசூலுல்லாஹ், அபூபக்கர். பிறகு கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா நானா? உமர் தான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அந்த கேள்வியை கேட்டே இருக்கப்படாது, நான் அந்த கேள்வியை கேட்டே இருக்காம இருந்திக்கலாம், ஆனால் அப்படி கேட்டும் ரசூலுல்லாஹ் என்னோட அன்பாகத்தான் நடந்தாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சு பேசுகின்ற பண்போடு தான். நம்ம என்ன செய்வோம்? கொள்கைவாதியை கண்டா ஒரு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு புட்டி. மத்தாக்களை கண்டா எப்படி நடந்து கொள்றோம்? மற்றவங்களை கண்டா பண்பாடு, இதுதான் பண்பாடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே இருக்கின்ற கருப்பு நிறத்தை அடிமை, உடம்பெல்லாம் சுருங்கி போய் வயோதிப நிலையை அடைந்த ஒரு மனுஷர், அவர்த கழுத்தில் ரசூலுல்லாஹ் கையை போட்டுக்கொண்டு பாதை வழியாக நண்பரை போன்று வருவார்கள். நண்பர் தான், அவர் தான் நண்பர். யாரு நண்பர்? ரசூலுல்லாஹ்ட நண்பர். எப்படியானால் அபிசீனிய அடிமை, தலையெல்லாம் பரட்ட, கண்ணெங்கருவண்டு கருத்து, அப்புறம் உடம்பெல்லாம் சுருங்கி கிழவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முடியுமா? எங்களால முடியுமா? இதுதான் சீரா, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? படித்தவர் படித்தவனோடு இருக்கும், படிக்காதவங்க வயல் வேலை செஞ்ச கூட்டாளி ஆயிப்பாங்க. படிச்ச மனுஷர் ஒரு பெரிய ஒரு லெவல் இருக்கிறவங்க தண்ட நண்பராக யாரை எடுத்துக்கொள்ற? ரசூலுல்லாஹ் வழங்கிய முன்மாதிரி அது. அந்த நீரோடையிலே நாங்கள் நின்று அப்படி குளிக்க வேண்டும், அந்த சீராவிலே நாங்கள் மூழ்க வேண்டும். மூழ்கினோம் சொன்னா, உள்ளத்தால நாங்க மூழ்கினோம் சொன்னா, எனக்கிட்ட உங்கள்கிட்ட அந்த பண்பாடு வரும். புகாரியிலே வருகின்ற ஒரு செய்தி, புகாரியிலே வருகின்ற ஒரு செய்தி, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு பெண், அபிசீனிய நாட்டு ஒரு பெண் நினைக்கிறா, ரசூலுல்லாஹ்வோட இந்த விஷயத்துக்கு போனால், இந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு இந்த ஆளை கூட்டிட்டு போனா அதை முடிச்சு கொள்ளல ஏலும் என்று நினைச்சா, அந்த அடிமை பெண் கூட ரசூலுல்லாஹ்வோட கையை பிடிச்சி, வாங்க முகமதே, நாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போண்டு இழுத்து கொண்டு போவாள். அடிமை பெண் அவ விரும்புற நினைக்கிறா, ரசூலுல்லாஹ் கூட்டு போனா இந்த வேலையை டக்குன்னு முடிச்சு கொள்ளையிலும் நினைச்சா, இழுத்து கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போனாலும்
ரசூலுல்லாஹ் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ரசூல் புகாரியிலே வருகின்ற ஒரு செய்தி, அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவிலே இப்படி அழகான பண்பாடுகளை எல்லாம் வளர்த்தார்கள். அதனால்தான் 10 வருஷத்துக்குள்ள அது வளர்ந்த வேகம் இருக்குதே, நாங்க கற்பனையிலும் என்ன முடியாத அளவு 10 வருஷத்துக்குள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களோடு ஹஜ்ஜை நோக்கி, காபாவை நோக்கி, மக்காவை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சீரா வர வேண்டும். அதற்கு வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் மனித நேயத்துக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம், அடுத்ததாக தந்த அனைத்து செயல்பாடுகளையும் படைச்சவனுக்கு செஞ்சது கிடையாது. படைக்கப்பட்டதுக்கு செஞ்சது கிடையாது. படைச்ச ரப்புக்காகத்தான் அனைத்தையும் செய்வாங்க. எந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும், இப்ப நம்ம என்ன செய்வோம், ஜனாசா வீட்டுக்கு போகணும், ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் ஜனாசா நடந்திக்கும், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள இல்லாட்டியும் முகத்தை காட்டிக்கொள்ளணும், நான் வந்திக்கிறேன்னு பேரை போட்டுக்கொள்ளணும். கல்யாண வீட்டுக்கு போறைய பிழைதான், ஆனா முகத்தை காட்டத்தானே வேணும். அப்படி என்று அல்லாவுக்காக அவனு செய்யற இல்ல, அதை நான் ரியான்னு சொல்லுவோம், முகஸ்தூதி. அடுத்தவனுக்கு செய்யற தொழுவாரு, யாருக்காக வேண்டி தொழுவாரு, படைச்ச ரப்புக்காக வேண்டியெல்லாம் கிடையாது. அடுத்த சுபவுக்கு வரலாட்டி வேணுமா, ஊர் இந்த பள்ளியாக்க வேணுமா நினைப்பாங்களே. பழமையா சுபவுக்கு வார மனுஷர் ஒரு நாள் அவருக்கு தூக்கம் போச்சுன்னா அந்த சுபவு தொழுத மாதிரி காட்டிக்கொள்வார். ஏன்? அவருடைய எண்ணம் என்ன, அடுத்தவங்க என்னமோ நினைச்சிடப்படாது, தப்பா பேசிடப்படாது. சுபவுக்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் சுபவுக்கு வந்துருவாரு. ஏன்? முக்கிய காரணம் என்ன தெரியுமா, அல்லாவுக்கு இல்ல, மக்களுக்காக வேண்டி. சுபவுக்கு வரலாட்டி சுபவுக்கு வாரவங்க என்னமா நினைப்பாங்க, தர்மம் செய்வாரு. யாருக்காக வேண்டி? வீட்டுக்கு வார பிச்சைக்காரனுக்கு, யாசாருக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு கூட கஷ்டப்படுறவரு பள்ளியில எல்லாரும் கூட 10,000 ரூபான்னு வரும். யாருக்காக வேண்டி செய்யற? ஒவ்வொரு மனுஷருடைய இஹ்லாஸையும் பொறுத்து நான் சொல்லுகின்றேன். மக்களுக்காக மக்கள் வாழ்கின்ற ஒரு தருணத்திலே ரசூலுல்லாஹ் மர்மையை நோக்கி மக்களை நடாத்துகிறார்கள். மர்மைக்காக அவ்வளவு கிரிகைகளும் அவ்வளவு செயல்பாடுகளும் தன்னுடைய ரப்புக்காக வேண்டி செய்கின்ற ஒரு உத்தமரை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டிலே இரவு தூக்கத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே இருக்க வேண்டிய நாள், அந்த நாள்ல ரசூலுல்லாஹ் என்னோடு இருக்கிறாங்க. இரவையில ஒரு நேரத்தில் நான் அப்படியே பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வை காணல. கொஞ்சம் தேடி பார்க்கிறேன், பார்த்தா ஹஸஸ்து, ரசூலுல்லாஹ்வை நான் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இவங்க என்னைய விட்டு போட்டு தண்ட ஏனைய மனைவிமார்கள்ட்ட போய்க்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னைய விட்டு போட்டு வேற யார்ட்டையாவது போயிருப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் போகுது, ஒரு சின்ன ஒரு சத்தம், சுபஹானக வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த என்ற ஒரு சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் ஈக்கிறத உணர்ந்து கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இன்னஹு ஹுவ சாஜிதுன் அவ் ராக்கியுன், ரசூலுல்லாஹ் சுஜூதிலேயோ அல்லது ருக்கூலேயோ இருந்து கொண்டு சுபஹானக யா அல்லாஹ் நீயே தூய்மையானவன், வபிஹம்திக யா அல்லாஹ்
உனக்கே எல்லா புகழும், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இரட்சகனே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஃபஅபி வ அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உம்மா வாப்பாவும் அர்ப்பணமாகட்டும். நீங்க மர்மையை நோக்கிக்கிறீங்க, நான் அற்ப துனியாவில் இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்க மர்மைக்கு போயிட்டீங்க, மர்மையோடு சம்பந்தப்பட்டவராக உங்களுடைய ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அற்பமாக நினைச்சு கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற அளவு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆயிஷா தன்னுடைய மனைவி, நிறைய பேர் தங்களோட மனைவிமார்ட்ட போய் பார்த்தா மனைவிமார் சொல்றதெல்லாம் குறையா தாங்கிக்கும், நிறைய கிடையாது. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே ஆச்சரியமாக சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் 2 தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறாங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே என்ற உடனே அந்த சஹாபிட பேரை சொல்லி, நீங்களா வந்திக்கிறீங்க, ஏன் இவ்வளவு நாளா வர இல்லைன்னு கேட்டு ஒரு செய்தி, ஒரு பெரிய ஒரு வரலாறு. அந்த செய்தியில ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை சொல்லுங்களே யா ஆயிஷா என்று கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அஜபல் லி அஜப், ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தான். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாகத்தான் நீக்குதே ஒழிய அதை என்னால வர்ணிக்கவே முடியாது, அந்த அளவு ஆச்சரியமாக இருந்துச்சு என்று சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவார்கள். எழும்பி ஆல இம்ரானிலே வருகின்ற மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள், தஹஜ்ஜுதிலே எழும்புகின்ற சகோதரர்கள் இந்த சுன்னாவை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள், ஆல இம்ரானிலே வருகின்ற கடைசி வருகின்ற லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ல் என்று ஆரம்பித்து வருகின்ற அந்த 10 வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். வானத்தை பார்த்து அந்த வசனங்களை ஓதுவார்கள். இந்த வழக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஓதிட்டு தொழுவார்கள். அந்த ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய தாடியால் கண்ணீர் அப்படி பீரிட்டு வருகின்ற அளவு, அப்படி கண்ணீரால் அப்படி அழுது கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க இப்படி அழுகிறீங்க, ஏன் என்ன காரணம் என்று நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆல இம்ரானுடைய அந்த கடைசி 10 வசனங்களை சொல்லி அந்த வசனங்கள் இறங்கியதன் பின்னாலும் என்னால அழ முடியாமல் எப்படி இருக்க முடியும் யா ஆயிஷா. அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எந்த அளவு அழுகிறார்கள் என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் அழுது 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 சோர்ந்து போன நிலையிலே, அல்லாஹ்வின் தூதரே ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலாலே, இந்த வசனங்கள் எல்லாம் இறங்கிவிட்டது, இந்த வசனங்கள் இறங்கியும் நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட செய்தியை நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, அவர்களுடைய அவ்வளவு நடத்தைகளும் அவ்வளவு செயல்பாடுகளும் மறுமையை நோக்கியதாக, தன்னுடைய ரப்பை நோக்கியதாக, அந்த அடிப்படையிலே அவ்வளவு செய்திகளையும் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்தார்கள் என்று சொன்னால், முதலிலே தன்னுடைய 2 கைகளையும் எடுத்து முகத்திலே தன்னுடைய தூக்கத்தின் அடையாளங்களை எல்லாம், அந்த தூக்கத்தினுடைய நிலைமையெல்லாம் அகற்றுவதற்காக வேண்டி அப்படியே முகத்தை நன்றாக தன்னுடைய கரங்களினால் முகத்தை தேய்க்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு சுன்னா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அந்த நடத்தையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுதிலே எழும்புகின்றவர்கள், சுபஹிலே எழும்புகின்றவர்கள், நாங்கள் எங்களோட கையை எடுத்து முகத்தை நாங்கள் கொஞ்சம் தேய்ப்பது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வளமையாக இருந்திருக்கிறது. தஹஜ்ஜுதிலே எழும்புகின்ற அந்த பண்பாடை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே அடிப்படையிலே தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும்
எல்லாம் சாதாரணமாக ஒரு மனுஷர் ஒரு பாதையில இருந்து கல்ல அகற்றி வீசுறதாக இருந்தாலும் அல்லது செருப்பினுடைய வார் பிஞ்சு போனாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற அல்லது அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூக்கி எறிகின்ற அந்த குணாதிசயங்களை கொண்ட ஒரு மிகவும் பண்பாடு மிக்க ஒரு மனிதராக அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுவோம். இன்றைக்கு நம்ம அந்த வாழ்க்கை இல்லாதனால தான் இளைஞர்கள்ட்ட கேட்டா தெரியும், இளைஞர்கள்ட்ட போய் கேட்டா தெரியும். அவர் உடுக்கிற உடுப்பை பார்த்தா விளங்கும், அவர் நடக்கிற நடைய பார்த்தா விளங்கும், அவர் வெட்டியில கொண்டே பார்த்தா விளங்கும். என்ன பெரிய கொள்கைவாதியுடைய மகனாய்ப்பாரு. என்ன ஸ்டைல், எந்த ஸ்டைல் அவர் நடக்கிறது, எந்த ஸ்டைல் அவர் பேசுறது, எந்த ஸ்டைல்ல அவருடைய பண்பாடுகளை செய்கிறாரு நான் சொல்ல தேவையில்லை. யாரோ ஒருத்தன் ஒன்றுக்குமே உதவாத ஒரு கலுசல செஞ்ச வேலைய இவர் தன்னை முன்மாதிரியா நினைச்சு கொள்வார். ஸ்கூல்களுக்கு போனா விளங்கும். அடிக்கடி ஸ்கூல்களுக்கு போறனால அந்த சம்பவம் அழகா கேட் அங்க ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை, கேட்ல இருந்து ஸ்கூலை கொஞ்சம் அவதானிச்சா விளங்கும். அவர் எப்படி பேசுறாரு, எப்படி நடக்கிறாரு, அவருடைய வார்த்தையெல்லாம் எப்படி வருகிறது என்பது அப்பட்டமாக விளங்கும். எனவே சகோதரர்களே, அப்ப அந்த முன்மாதிரிகள் எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரசூலுல்லாவுடைய சீராவுக்குள்ள ஒருத்தர் வந்து அதை படிச்சாங்கன்னு சொன்னால் அங்க மிச்சம் தூரம் எல்லாம் போக தேவையில்லை. நம்மட காலுக்குள்ளே எங்களுக்குரிய முகவரி, எங்களுக்குரிய அடையாளம், எங்களுக்குரிய நாகரிகம், எங்களுக்குரிய பண்பாடு இருக்குது. அந்த அடிப்படையை நாங்கள் பின்பற்றி கொண்டு போகலாம். எனவே சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாவுடைய சீராவோடும் அவர்களுடைய சுன்னாவோடும் நாங்கள் அமைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்குரிய வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.